வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திலோ ஆர்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங், இல்லைன்னா அக்ரிலிக் ஷீட் இந்த மாதிரி விற்கும். ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா அதே கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸ் ஷீட்டில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். கிளாஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கத்துலேயும் ஒயிட் ஷீட் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிக்சர் வரைய போகிறோமோ அந்த பிக்சரை இந்த கிளாஸ்க்கு அடியில் வச்சுட்டோன்னா நம்ம அந்த பிக்சர் தெளிவாக நல்லா தெரியும். ஸோ அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கையில் ஒரு பக்கம் அழுத்தி வச்சுக்கிட்டு நகரக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்மனண்ட் மார்க்கர் இல்லைன்னா கிளாஸ் கலர்ஸ்லேயே ஒரு டியூப்பில் வந்து பிளாக் கலர் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்தா நல்ல பிரைட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பிளாக் அப்ளை பண்ணுறேன். வேறு கலரும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக வந்து ஒவ்வொரு இதுவாக போர்ஷனாக அப்ளை பண்ணி இப்போ இந்த பிக்சரில் வந்து ஒயிட் கலரில் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒயிட் கலரை மட்டும் விட்டுட்டுனா மற்ற இடம் ஃபுல்லாக பிளாக் வந்து அவுட்லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து பெர்மனண்ட் மார்க்கருங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் கலரில் இருக்க பிளாக் கலர் கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அவுட்லைன் கலர். இப்போ வந்து பார்டரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸுக்குன்னா என்ன பண்ணுறேன், பார்டரில் தனியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். கிளாஸ் கலர் பார்டருக்கு சும்மா ஒரு கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவுட் கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நான் ஒரு கிளாஸ் கலரை வந்து அப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு ரோஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸ் கலர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். பட் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணுறதை விட இந்த கிளாஸ் கலர்ஸ் வந்து ரொம்ப இந்த கிளாஸில் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணிட்டே வரணும். கிளாஸ் கலர் லிக்விடாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கிளாஸ் ஷீட்டை நகர்த்திடக்கூடாது. இல்லைன்னா நகர்த்தினோன்னாக்கா அது வழிஞ்சு வெளியே வந்துடும், பிக்சரோட இதே போயிடும். ஸோ அந்த பூ வந்து ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு கலர் கொடுக்கலாம். நான் வந்து ரோஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த கலர் வந்து ஆரஞ்சு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் பிக்சருக்கு போகணும். இப்போ நம்ம மெயின் பிக்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த பார்டர் கலர் வந்து நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மெயின் பிக்சரில் கிளாஸ் கலர்லேயே பிளாக் கலர் லிக்விட் இருக்கும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம வந்து அக்ரிலிக் கலர் இருக்கு இல்லையா, பெயிண்டிங்க்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அக்ரிலிக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரஷ் வச்சு அதை அப்ளை பண்ணணும். இதுனா கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஒன்றுமே பெயிண்டிங் பண்ண தெரியாதவங்களும் ஈஸியாக அதை வந்து அப்ளை பண்ணலாம். பட் வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அது லிக்விட் வந்து மொத்தமாக வந்துடும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னாக்கா ரொம்ப ஈஸி. மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணும்போது நம்ம கை வந்து வேறு எங்கேயாவது அந்த கலரில் பற்றக்கூடாது. ஏன்னா அந்த கைப்பட்ட இடத்துலேயே திரும்ப அந்த கிளாஸில் பட்டுச்சுன்னா பிக்சரோட இதுவே டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு நான் இப்போ பார்டரில் வந்து இது நல்லா காஞ்சிருக்கு இல்லையா, காஞ்ச பிறகு நான் இப்போ பார்டரில் வந்து மேலே வந்து ஃபுல்லாக க்ரீன் கொடுக்குறேன். இப்போ அந்த பூவுக்கு மேலேயே க்ரீன் கொடுத்தாலுமே அந்த பூ வந்து ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. அது கிளாஸ் கலரில் இதோடு தான் அட்வான்டேஜ், நல்லா காஞ்சிரும். ஸோ காஞ்ச பிறகு நான் இப்போ க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிக்சருக்கு அவுட் சைடில் இருக்க கலருக்கும் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை கிளாஸ் கலர் வச்சோ எந்த கலர் வச்சோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அந்த பிக்சர் வந்து போகாது. ஏன்னா அந்த பிக்சர் நல்லா காஞ்சிருச்சு. நான் உள்ளே வந்து அந்த கலர் அப்ளை பண்ணலை. ஏன்னா அந்த ஒயிட் வந்து தனியாக ப்ரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து உள்ளே அப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஸோ எல்லாம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட்டு ரிவர்ஸ் த கிளாஸ்